எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் கிளாஸுக்கு போயிட்டு கற்றுட்டு வந்த எதையுமே சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறேன்னு எல்லோரும் கம்ப்ளைண்ட்டு. சரி, இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி டோனட்டு தான் பர்ஃபெக்ட்டு மெஷர்மெண்ட்டோட நான் கமெண்டில் கொடுக்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 150 ml பாலை வந்து 6 கிராம் ஈஸ்ட்டு, அதுக்கப்புறம் 40 கிராம் ஜீனி சர்க்கரை இதெல்லாம் போட்டு நல்லா அடித்து எடுத்துட்டு 2 முட்டை, அந்த முட்டையில் ஒன்று ஒன்றா போட்டு நல்லா அந்த பால், முட்டை, ஜீனி, ஈஸ்ட் எல்லாம் கரையிற மாதிரி இது பண்ணிவிட்டு ஒரு 400 கிராம் மைதா மாவு அதை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விஸ்கு வச்சு அதில் போட்டு அப்படியே கலந்து எடுத்துக்கிட்டேன். நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டு மிக்ஸ் பண்ண அந்த பால், அதில் இருக்க அந்த தண்ணி எல்லாமே சேர்த்து நல்ல ஒரு டோ பதத்துக்கு வந்துடும். அதை அப்படியே நம்ம பிசைஞ்சு நல்லா ஒரு மூடி போட்டு மூடி வச்சோம் அப்படின்னா கொஞ்ச நேரத்துலேயே ரைஸ் ஆயிரும். ஈஸ்ட்டு சேர்த்துருக்கனால ரைஸ் ஆகி கிடைக்கும். நான் இதை வந்து குட்டி குட்டி பாலாக எடுத்துக்கிட்டேன். ஒவ்வொரு பால் வந்து 30 கிராம் 30 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். எல்லாமே வந்து ஒரே சைஸாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு சின்ன இது சொல்ல விட்டுட்டேன். 30 கிராம் பட்ரு அதையுமே போட்டு அந்த மாவோட நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அதை போட்டுட்டு நல்லா அந்த டோவை எடுத்து லைட்டாக சப்பாத்தி கட்டையை வச்சு இப்படி தேய்ச்சிட்டு, அதுக்கப்புறம் என்கிட்ட டோனட் போடுற அந்த இது இல்லை, அதனால் ஒரு மூடியை இது பண்ணி நல்லா ஹோல் மாதிரி இது பண்ணிவிட்டு நம்ம ஒரு பாத்திரத்துலேயே பெரிய பாத்திரத்துலேயே ஸ்பேஸ் விட்டு வச்சிடணும். அப்படி வச்சோம் அப்படின்னா கொஞ்ச நேரத்துலேயே வந்து அந்த டோனட் வந்து ரைஸ் ஆகிரும். அதாவது மாவு கெட்டியாக இருக்கிறது வந்து லூஸ் ஆக ஆக நல்லா புஷ்ஷுன்னு வர ஆரம்பிச்சிடும். அப்படி புஷ்ஷுன்னு வந்ததுக்கப்புறம் இதுக்கு வந்து ஒரு 2 மணி நேரம் நான் டைம் விட்டுறணும். அந்த 2 மணி நேரம் கழித்து வரும்போது நல்லா வடை மாதிரி உப்பலாக இருக்கும். அதை எடுத்து நானும் வெயிட் செக் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு பார்த்தா கரெக்டாக அதே வெயிட்டில் தான் இருந்துச்சு. ஒரு பக்கத்தில் வந்து டார்க் சாக்லேட்டு நல்லா மெல்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன், அதை வந்து டிப் பண்ணுறதுக்காக. இன்னொரு இதில் வந்து நல்லா ஜீனியை பொடி பண்ணி அதையுமே வச்சுக்கிட்டேன். எண்ணெயை சிம்மில் லைட்டு ஹீட்லேயே வச்சு அப்படியே லைட்டாகவே அப்போ தான் சுற்றி நல்லா வெந்து வரும். அதை அப்படியே பொரித்து எடுத்தோம் அப்படின்னா டோனட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த டோனட்டை அப்படியே சாப்பிட முடியாது, அப்படியே இந்த சாக்லேட்டில் டிப் பண்ணி எடுத்து தனியாக வச்சுட்டு ஒரு சில டோனட்டை வந்து அந்த சுகர் இருக்குல்ல, அந்த பொடிச்ச சுகர் அதுலேயுமே நல்லா முக்கி எடுத்துகிட்டு ஒரு பக்கமாக வச்சுட்டேன். இடையில டோனட் வந்துருந்தான்னு நல்லா பிரித்து பார்த்தேன். எனக்கு ஒரு இது அந்த சாக்லேட்டையும் அந்த சர்க்கரையும் தொட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன். நல்லாவே இருந்துச்சு டேஸ்ட்டு. சாக்லேட்லேயும் சர்க்கரையிலையும் தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு. பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி ரெடி பண்ணியாச்சு. இது வரைக்கும் என்னைக்கு விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் டோனட் ரெடி பண்ணேன். நீங்களும் பர்ஃபெக்ட் ரெசிபியோட ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா வரும். பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. பை பை.